ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. பகல்காம் தாக்குதல், அதாவது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல 26 பேர் தீவிரவாதிகளால சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. அந்த பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியா இந்திய ராணுவமும் பாரத பிரதமரும் ஒரு ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு ஒரு பதிலடி தாக்குதல் பாகிஸ்தான் மேல நடத்தினாங்க. அது சம்பந்தமா உங்களுக்கு விவரம் தெரியுமா? தெரியும் சார். ஆபரேஷன் சிந்தூர் எதுக்காக நடத்தப்பட்டதுன்னா சார், 27 பேரு பகல்காம் தாக்குதல் தீவிரவாதியால தாக்கப்பட்டாங்க. அதுல ஒரு மாதமே கல்யாணம் ஆகி 1 மாதமே தேனிலவுக்கு வந்தவங்கள, குறிப்பா அவங்கள சுற்றுலா பயணிகள் முஸ்லீமா என்னன்னு கேட்டு அந்த தீவிரவாதியை சுட்டுக் கொண்டாங்க. இப்படி போயிருக்கல அதுக்கு ஒரு பேர் வச்சு ஒரு ஆபரேஷன் சிந்தூர்ங்கிறது குங்கும மையமா வச்சு அதை பண்ணாங்க. அதற்காக இந்த ஆபரேஷன் எடுத்து அதை வெற்றிகரமா செயல்பட்டாங்க. அதுக்கு இந்த எதிர்கட்சிக்காரவங்க எல்லாம் நம்ம நாடு மேல செஞ்சு சொல்லி சந்தோஷப்படுறதுக்கு இல்லாம அங்க உட்காந்துக்கிட்டு அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு, அது இந்திய தீவிரவாதியாக கூட இருக்கலாமே அப்படின்னு சிதம்பரம் சார் அவர் சொல்றாங்க. அவங்க இதெல்லாம் எங்க இருக்காங்க? திருமாவளவன் சொல்றாங்க ஒரு மிலிட்டரி ஒருத்தர் கூட சாவல அப்படின்னு சொல்றாரு. அது மிலிட்டரி அவங்க சொன்னது எனக்கு இருக்குது சார். மிலிட்டரி நம்ம குதிரை ஓட்டி ஒரு செத்து இருக்காங்க, மிலிட்டரி மேன் ஒருத்தர் கூட சாவலையே அப்படின்னாக்க சாவலன்னு வருத்தப்படுறாங்களா? பெருமைதானே. இந்திய ராணுவத்திலிருந்து ராணுவ வீரரை இறக்கலாங்கிறது பெருமை தானே. அதான் பாருங்க, அது பண்ணிருக்காங்க. எவ்வளவு பெருமையான விஷயம். ஒரு இழப்பு கூட இல்லாம சிறப்பா அந்த முகாம்லாம் அழிச்சிருக்காங்க. எல்லாம் 22 முகாம், ஏர்போர்ட்ஸ் நிறைய அவங்க தடுக்க முடியாத அளவுக்கு செஞ்சிருக்காங்கிறது தெரிஞ்சும் பரவாயில்ல, சிறப்பா பண்ணிருக்காங்க அப்படின்னு. காங்கிரஸ் பில்ல இவ்வளவு ஆண்டு காலமா பண்ண தப்பதான் இப்ப சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த தப்ப பண்ணது ஏன் பழசை பத்தி பேசுற அப்படின்னு சொல்றாங்க பாராளுமன்றத்திலேயே. பழசை பத்தி பேசுறவங்க இப்ப இதை பத்தி பாராட்டவும் இல்லாம அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிறா. நீங்களும் பாகிஸ்தான் நாட்டுக்கே போறது எனக்கு சிறப்புன்னு நான் சொன்னேன். தேச விரோதமான அறிக்கை. அதான் இந்தியாவுக்கு எதிராக பேசுறாங்க. இந்தியாவுக்கு எதிராக பேசுறவங்க பாகிஸ்தான்ல உட்கார்ந்து அரசியல் பண்ணணும், இந்தியாவுல உட்கார்ந்து அரசியல் பண்ணக்கூடாதுங்கிறத ஒரு விவசாயியா இருந்து நான் பதிவு பண்றேன். நன்றி.